எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. வாரம் வாரம் வாரங்கிற மாதிரி என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போது இந்த வாரம் என்ன சும்மா வாரம் மாத வாரம் ஐநா வாரம் ஏன் அவங்க எல்லாம் பார்த்ததே கிடையாதா? ஏதாவது ஸ்பெஷலா புதுசா என்ன ஸ்பெஷலா வச்சிருக்க நீ? அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணி ஆச்சுன்னா போதும் நம்ம ஜீ தமிழ் முன்னாடிக்கு வந்து ஜில் ஜங் ஜக் பாக்குறதுல மக்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? நம்ம சோதா நல்லா இருக்காதடா. அப்படியே வெஜ்ஜு நான்வெஜ்லாம் சமைச்சு முன்னாடிக்கு வந்து குடும்பத்தோட பார்க்கும்போது அங்க பாரு மதன் எவ்வளவு அழகா இருக்கான், கதிர் பாரு எவ்வளவு அழகா இருக்கான், இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற அப்படின்னு மக்கள் அவங்களே பாராட்டிக்கிறாங்க நம்மள. இதெல்லாம் அப்படி ஸ்டார்ட் பண்ண இல்ல இதை நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணுமே. அதை விட்டு ஆறாவரம் மாயாவரம் ரொம்ப கொண்டாந்து பேசிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்மளையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மக்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க, என்னப்பா அப்படின்றவாங்க. அதனால நம்ம வந்து அழகான பெண்களை கூப்பிட்டுருவோமா? பெண்கள் ஆல்ரெடி வந்து உட்காந்துருக்காங்க. அப்படியா? அட ஆமா, எப்பமா வந்தீங்க எல்லாரும்? எவ்வளவு அழகா இருக்கீங்க. என்ன கதை விடுறியா? Girls வெல்கம் பண்ணலாம். So let's put hands together to welcome our pretty gorgeous girls to the show. ஜில்லே ஜங்கே ஜக்கே. டீம் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க பேர் என்ன? மோனிஷா. என்னென்ன வர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐடில வர்க் பண்றேன். ஐடில வர்க் பண்றீங்க. மாடலிங் பண்ணிட்டு. ஓகே சூப்பர் மோனிஷா. அண்ட் நீங்க உங்களுடைய பெயர்? நிஷா நஜ்முதீன். நிஷா நஜ்முதீன். என்ன பண்றீங்க நிஷா? கேரளா இருந்து வரீங்க. I'm put up in Chennai. I'm a teacher by profession. Economics teacher. கேரளால இருந்து வராங்க. சென்னையில புட்டு விக்கிறாங்க போல இருக்கு. என்ன சொன்னீங்க? டீச்சரா இருக்கீங்க, எக்கனாமிக்ஸ் டீச்சரா இருக்கீங்க. டீச்சர். ஆமாங்க. அந்த மலர் டீச்சர் கடைசியில உங்களை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க. லவ் வந்து நாங்க பண்ணிக்கிறோம். இல்ல மலர் டீச்சர் இல்ல, நிஷா டீச்சர். டீச்சர் உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அதை உங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன். கிட்டத்தட்ட 39 வாரம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா? ரொம்ப போயிட்டு இருக்கா? ஷோன்னு சொல்லிட்டேன். காமெடி பண்ண ட்ரை பண்ணீங்க, நான் தப்பிச்சிட்டேன். வர பொண்ணு கூட போறா, நீங்களே ரொமான்ஸ் பண்றீங்க, லவ் சாங்கா ஆடுறீங்க. எனக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணலாமே. அது எல்லாரும் அமையாதுடா. நீ ஆடுறது இப்போ அதானே? ஆமா, நான் தள்ளுற நல்லா ஆடுறாங்க, நல்லா ஆடுறவங்க நல்லா ஆடுவாங்க அவங்க. சரி ஓகேப்பா போடு. டிஜே அதே மாதிரி சாங்கு அப்படியே போடுங்க. ஓகே, பிசிறு தட்டக்கூடாது. இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானே. தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி, தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி, அண்ணன் சொல்ல சொல்ல கேடு செல்லா கண்ணு மீனாட்சி, கொஞ்சோர நிலவே இந்த அண்ணாச்சி உன் பின்னாடி நிழலாய் நான் எப்போதும். ஏய் தங்கச்சி கூட ஆடின விடு. நீ போ. ஓகே சோ நிஷா, உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கா? மீட்டிங் பண்ணுவேன் டிகிரி படிக்கிற டைம்ல. ஓகே. டான்ஸ் பண்ணேன். இல்ல இப்ப நீங்க பேசுறத பார்த்தா மலையாளத்துல பேசுறீங்க, இங்கிலீஷ்ல பேசுறீங்க, தமிழ்ல பேசுறீங்க. எவ்வளவு லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு? கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ் தெரியும். நிஷா, என்னென்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியும்? மலையாளம் தெரியும், ஆரியம், இங்கிலீஷ், யா டெல் மீ. தமிழ்.
சொல்லுங்க. ஹிந்தி தெரியும், பகுத் அச்சா. அப்புறம் கொஞ்சம் ஜாப்பனீஸ் தெரியும். புரியாத பாஷையில திட்டினா தான் நீங்க எல்லாம் சைலண்டா இருப்பீங்க. ஜாப்பனீஸ் தெரியும், ஜாப்பனீஸ்ல சொல்லு. முஷி முஷி. அச்சா அச்சா. ஓ சாரி, ஹிந்தி. அது அப்படிதான் போயிடுச்சு. இங்க வர்றா நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. அருக்கு துக்கோ சேமா. பஸ் கஸ் கஸ் होता है. என்ன சொல்ற? நான் ரொம்ப சிம்பிளான வார்த்தைங்க தான் சொன்னேங்க ஜாப்பனீஸ்ல. முஷி முஷினா ஹலோ. அதத்தாம நானும் சொன்னேன், குசி குசி ஹாய். என்ன ஜாப்பனீஸ் பேசணும் அவ்வளவுதானே. பார் ஜாப்பனீஸ்ல ஐ சொல்ல போறேன். அதெல்லாம் தெரியுமா? ஜாப்பனீஸ்ல சூப்பர் சூப்பர் கமான். நிண்டா அது பாகுபலி. நான் சொல்றது ஜாப்பனீஸ். ஆ ஜாப். ஜாமா. ஆ ஜாப். அது என்ன லாங்குவேஜ்ங்க? ஈ ஜாப். ஈ ஜாப். புதுசா. ஊ ஜாப். ஏய் ஊ. கோவர மாதிரி காமெடி பண்ணாதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸ்காட்ச் ஸ்டாட்ஸ் ஸ்டியூ என்னன்னு சொல்லு பாப்போம். இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். ஸ்காட்ச். ஸ்காட்ச் அது வேற. ஐயோ கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஸ்காட்ச் ஸ்டாட்ஸ் ஸ்டியூ அப்படின்னு என்ன சொல்லு? அது உங்களுக்கு தான் தெரியும். ஐ லவ் யூ. நான் எக்ஸெப்டே பண்ணல. மதன் பாக்குறேன். ஏய் ரீமேக் படம் பாத்தியா? ஜப்பானீஸ் படம் எதுவும்? ஜப்பானீஸ் படம் ரீமேக் படம் எதுவும் பாத்தியா? பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஐம் வேர்ல்டு டூர்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஜப்பான் பக்கம் ஒதுங்கின கொஞ்ச நாள். வேர்ல்டு டூரா? ஆமா வேர்ல்டு டூர். எஸ். ஏய் ஜப்பானீஸ்ல அப்படிதான் சொல்லுவோம். ஓடா கோமெடி தலையா. நிசாவை தொடர்ந்து அடுத்து உங்களுடைய பேர் என்னமா? ஐம் நிர்மலா. நிர்மலா. என்ன பண்றீங்க நிர்மலா? நான் ஸ்டூடெண்ட் படிச்சிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் படிச்சிட்டு அது என்ன இருக்கீங்க. ஸ்டூடெண்ட் படிக்கிறது? ஸ்டூடெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்கா? அவங்க என்ன படிச்சிட்டு இருக்காங்க? இருக்காங்க ஸ்டூடெண்ட். ஃபேஷன் டெக்னாலஜி. ஓ சாம சூப்பர். தெரியுது அந்த மினிமம் பேண்ட் போட்டு வரும்போதே தெரியுது. தேங்க் யூ so much. and அடுத்து Hi, I'm Mary. Mary Sylvia. என்ன பண்றீங்க மேரி? I'm doing BCom final year. சிறப்பு. ஓகே இந்த வாரத்தோட எபிசோடு கண்டிப்பா ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக போக போகுது. அது பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே தெரியுது அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்க போது கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேமுக்கு போயிடலாமா? என்ன பண்றீங்க? அதிரடின்னு சொன்னீங்க. புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க நயன்தரா. ஃபர்ஸ்ட் கேம் விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னா, வேணாம் வலிக்குது அழுதுருவேன். வேணாம் வலிக்குது அழுதுறேன். ஃபர்ஸ்ட் விளையாட போறது டீம் ஏ. ஓகே டீம் ஏ தயாரா இருக்கிறீங்க? வேற லெவல்ல விளையாடுறோம். இந்த கேமை நம்ம தான் ஜெயிக்கிறோம். இன்னைக்கு டைட்டிலையும் நம்ம தான் அடிக்கிறோம் இங்க. ஓகே டீம் ஏல இருந்து முதலாவதாக விளையாட போகுது மோனிஷா. மோனிஷா ரெடியா இருக்கீங்களா? மோனிஷா, your your time starts now. பாத்து மோனிஷா. ஏய் வெரி குட் டா. ஏய் அமேசிங் டா. ஏய் அமேசிங் டா. வெரி குட் டா. சூப்பர். பாகுபலி பாய் தூங்கிட்டீங்களாடா? ஓகே சோ அடுத்து மதனோட ஃபேவரட் டீச்சர் மலர் டீச்சர் வர போறாங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட, அதாவது டீச்சர் தான் ஸ்டூடெண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் டீச்சர் அடிச்சு பார்த்தது இல்ல, இப்ப பார்க்க போறீங்க. சார் எங்க போனாலும் பிச்சை எடுக்கிறான். டைம் ஸ்டார்ட் நவ. என்னடா தூங்கிட்டு இருக்கீங்களா? என்ன என் கோபத்தை கிளறீங்களா? பாகுபலி பாய்
அதாவது என்னன்னு தெரியல டீச்சர் அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க போல, அதனால யாருமே வந்து அடிக்கல. ஸ்ட்ராட்டஜி அப்படி இருந்தது. அப்படியே போனாங்க பாரு. ஓகே ஓகே. ஸோ நிஷாவை தொடர்ந்து அடுத்தது வராங்க நம்ம சௌமியா. எங்க டீமுடைய கடைக்குட்டி சௌமியா, பார்த்து போகணும். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அப்படி போடு. ஓ காட். சௌமியா, ஏய் என்னடா கங்கர் டான்ஸ் ஆடுது. அப்படி வாடா சௌமியா, நீங்க அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. டாஸ்க் முடிக்கணும். சோ பக்கெட் எடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே ஆரம்பிச்சு டக்குனு போய் ரெண்டுல ஏதோ ஒரு பக்கெட்டால எடுத்து டாஸ்க் பிடிச்சாலும் தாங்கறான்டா. சீக்கிரம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம் ஏ வந்து சிறப்பா வந்து விளையாண்டு பாதி வரைக்கும் ஃபில் பண்ணிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் போக போறாங்க. இதுல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு பாத்துறலாம். மோனிஷா, your time starts now. பாகுபலி பாய். பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் யாருல விடுறா, உயிரோட விட்டீங்க. சூப்பரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். டீச்சர் பிடிங்க டீச்சர். ஓகே டீச்சர், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆஃபேலி, கோட்டேலி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ புல்வேலி, பாகுபலி பார்க்க போறீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டீச்சர், டீச்சர் ரொம்ப அருமையா விளையாடுங்க டீச்சர். ஐ அம் வெரி ஹாப்பி. சூப்பர் ஓகே. சூப்பர். சோ நிஷாவை தொடர்ந்து அடுத்ததாக கடைசியாக விளையாட போவது கடைக்குட்டி சௌமியா வர போறாங்க. டீம் ஏ உடைய கடைக்குட்டி சௌமியா, your time starts now. என் பிள்ளை இப்படி அனாமத்தா போலேடா. அமேசிங், எக்ஸலென்ட். அதாவது ஜில்சன் சக்குடைய வரலாற்றிலே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி பக்கெட் இவ்வளோ அளவுக்குலாம் வந்து தண்ணி யாருமே ஃபுல் பண்ணது கிடையாது. டீம் ஏ இன்னைக்கு வந்து பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பட் இந்த மாதிரி ஒரு டேலண்டான டீம் கூட நானும் ஹோஸ்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கமான் 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 கமான். அடுத்து என் டீம் வருவாங்க. இதே மாதிரி நானும் என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் தான் முடிஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏ மட்டும் தான் விளையாடி இருக்காங்க. டீம் பி இனிமேல் தான் விளையாட போகிறாங்க. ஆனால் டீம் ஏ வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடி அந்த பக்கெட்டை ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு தான் ஃபுல்லாக அப்படியே நிரம்பி வழிஞ்சிருக்கும். டீம் பி என்னத்தை அப்படி கிழிக்கிறாங்கன்னு பாருங்க. என்னப்பா டீம் பி விளையாட போறாங்கன்னு சொல்லாதீங்க. ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண போறாங்க. ஓகே ஓகே. சோ லெட்ஸ் வெல்கம் டீம் பி. பீட் பண்ணி ஒரு புதிய ஒரு உலக சாதனை படைக்கிறதுக்காக எங்களுடைய டீம் பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோமா? என்னப்பா உங்க டீம்ல ஒரு அக்ஷரா சிங் இருக்கிறாங்க, ஒரு ஷாலினி பாண்டே இருக்கிறாங்க. இவங்க தான் ஏதோ ஒரு சைனீஸ் படத்துல வந்த மாதிரி இருக்கிறாங்க. யாருக்கு தெரியல. தம்பி தம்பி இன்டர்நேஷனல் ஆக்ட்ரஸ் என்னுடைய டீம் எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. சிறப்பா இருக்காங்க. ஹாய், தேங்க் யூ. கை கழுவாதீங்க. அம்மா இதுக்கு முன்னாடி கை எங்க வச்சான் தெரியுமா? ஹாய். ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டீம் பி ல இருந்து மேரி இந்த கேமை தொடங்கி வைக்க போறாங்க. வாங்க மேரி,
யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நோ மேரி 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 ஊத்துறதுக்கு ஒன்றும் இல்லை வாங்க உங்கள் மனதை நான் பாராட்டுறேன் வாங்க 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 மேலே வாங்க பரவாயில்ல பக்கெட்டை உயிரோட வெரி குட் மேரி நல்லா விளையாண்டீங்க ஓகே மேரியை தொடர்ந்து தீப்தி வராங்க தீப்தி நீங்களாவது பக்கெட்டை ஃபில்லப் பண்ணுங்க இவன் கை கழுவி என்ன பண்ணுறானே தெரியலையே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் Now. நவ தீபி அப்படி போய் சூப்பர் சூப்பர் தண்ணி மிச்ச வைங்க ஐயோ அண்ணே கொஞ்சமாவது விடுங்க குழந்தைங்கள சென்டரா போங்க வாங்க தீப்தி ஊத்துறது இல்ல தீப்தி தீப்தி நம்ம ஊத்துறதை விட அவங்க நிறைய கழுவி ஊத்திட்டாங்க வாங்க தீப்தியை தொடர்ந்து அடுத்து யார் விளையாட போறாங்கன்னா டீம் பி ல இருந்து நிம்மி நிம்மி பக்கெட்டை தூக்கிடுவீல்ல ஐயோ ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் நிம்மி ஐயோ ஏய் ஓடுறா அந்த பக்கம் நான் நிம்மி கூப்பிட்டேன்டா கூப்பிட்டதுக்கே அதிர்ந்துருச்சேடா ஏய் நிம்மி மேல யாரா கை வச்சீங்க கால வைடா நிம்மி 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 சென்டரா வாங்க நிம்மி சென்டரா வாங்க நிம்மி சென்டரா போங்க நிம்மி இருங்க அப்படியே புரிஞ்சு பின்னாடி பாருங்க பாருங்க ஃபில்லப் பண்ணு இறங்குனீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து வரணும் நிம்மி கமான் நிம்மி கமான் எஸ்கேப் சூப்பர் வந்துருங்க அந்த பக்கெட் அக்கா ஓகே ஸோ டீம் பி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து எங்களால் அதாவது முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதுனால பல முயற்சிகள் எடுத்தோம் மேரி தொடங்கி வைக்க போகிறாங்க டைம் ஸ்டார்ட் நோ வெரி ஆல் தி பெஸ்ட் வெரி ஆல் தி பெஸ்ட் போங்க தம்பி எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது ஒன்றும் பண்ண முடியாது சூப்பர் மேரி இங்க பாரு நீ தண்ணி ஊத்தாட்டி கூட பரவாயில்ல வெறும் பக்கெட்டி ஊத்தி என் மனசு கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ் ஓகே மேரியை தொடர்ந்து அடுத்து தீப்தி ரெடியா இருக்கீங்களா The time starts now.
ஓகே, தீப்தியை தொடர்ந்து அடுத்ததாக நிம்மி நிம்மி நிம்மி. பாரு, நிம்மி வந்து இந்த 2 பக்கெட் தண்ணியை கொண்டு போய் ஊத்துடுடா. நிம்மி கிட்ட கூட வர முடியாது. காலி பக்கெட்டை சூப்பராக வச்சிருக்காங்க. டேய் ஏன் லென்த்தா போறீங்க? இங்க பாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர். ஏதோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்க எடுத்துட்டீங்க, இன்னும் 2 ரவுண்ட் இருக்குதுல்ல, அப்ப பாரு அடி. இப்ப பாரு, ரவுண்ட்ல வந்து டீம் ஏ வந்து வின் பண்ணிருக்காங்க, இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. ஸோ யார் வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அதாவது மச்சான், நல்லா யோசிச்சு பாரு, ஒரு 50 வருஷம் கழிச்சு இதே மாதிரி எங்கா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஷோ பண்ண முடியும்? இல்லடா, அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. என்னால் அதை வேணா காட்ட முடியும். ஏய், அப்படி பண்ணா அது மேஜிக்டா. ஆனால் அது மேஜிக் கிடையாது, அது ஒரு டெக்னாலஜி. 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஜில் ஜங் செட்டுக்கு நம்ம வந்திருந்தோம்னா, நம்ம இருந்தோம்னா எப்படி இருப்போம் அப்படின்றத உனக்கு நம்ம காட்ட போறேன். அதை ஒன்றை வச்சு ஆரம்பிக்கிறேன், காமிச்சிருவா. காட்டுங்க. பாருங்க, இப்போ இப்படி இருக்க நீ 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்க. அம்மா, ஏய் மச்சான், எப்படி இருக்க போறா? டேய், கால ரஜினிகாந்த் சார் மாதிரியே இருக்கடா. என்னப்பா? காலையில ரஜினிகாந்த் சார் டிவியில பார்த்தேன், அந்த மாதிரியே இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பாரு, அப்ப போட்டு சீன இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கேன். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆம்பளை ஒன்று நினைச்சானா கடைசி வரைக்கும் விடவே மாட்டான். சரி ஓகே, என்ன வச்சு கலாய்ச்சி இல்ல காமிச்சிருக்கேன்டா. சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணில. எங்க இங்க இருக்கிற கேர்ள்ஸை வச்சு இதே ஆப்பை வச்சு காட்டு பாப்போம். என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பாத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் ஏ டீம் எப்படி இருக்காங்கன்னு பாரு. அம்மா, ஓ, இன்னும் 50 வருஷம் ஆவலியா? இப்படி இருக்கிற மோனி 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பாரு. அங்க பாருங்க மோனி, ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்குண்டு எரிச்சல கிளப்பாது. மோனி, 80 வருஷம் கழிச்சு மம்மியா இருப்பீங்கன்னு பார்த்தா ஈவில் மம்மி மாதிரி இருக்கீங்க. ஆஹா, இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. ஓகே, டீமேல அடுத்த பொண்ணு யாருன்றத பார்த்துடலாம். டீச்சர், வாய் டீச்சர். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? டீச்சர் இப்போ எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, 50 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு மட்டும் பாப்போம். ஐயோ மலர் டீச்சர், ஏய் டீச்சர் அப்பயே அப்படிதான்டா இருக்காங்க. மலர் கருகிருச்சு பாரு. ஏய் என்னடா? மலர் என்னைக்குமே அழகுதான்டா. ஓகே, மலர் டீச்சரை பார்த்தாச்சு. அடுத்து எங்க டீமோட கடைக்குட்டி சௌமி எப்படி இருக்காங்கன்றத பார்ப்போம். இப்போ இப்படி இருக்கிற சௌமி 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்றத பார்ப்போம். ஐயோ அம்மா. ஓகே, சோ டீம் ஏல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஆமா, அவங்க கோட்டா முடிஞ்சிருச்சு. டீம் பி ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். டீம் பி ல ஃபர்ஸ்ட் யாருன்றத பார்த்துடலாம். ஓ வா, தீப்தி. சோ தீப்தி இப்போ இப்படி இருக்காங்க, 50 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்றத பார்ப்போம். ஓ ஓகே, தீப்தியை தொடர்ந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்துருவோமா? எஸ், அடுத்து யாரு? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நீங்க இப்பவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க. 50 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்றத பாப்போம். ஏம்மா திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா நிம்மி அந்த பொருளை பாரு நிம்மி. மினி ப்ளீஸ் அத காட்டேரி பாருங்க நிம்மி. அங்க பாருடா நிம்மி திரும்பு, அங்க பாரு. ஐயோ அம்மா. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? ஓகே, அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்னா டீம் பி ல இருக்கக்கூடிய மேரி.
இப்போ இப்படி இருக்காங்க 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். மேரி 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 காந்த மறைக்காத. கண்ணழகி அங்க பாரு அங்க பாரு. ஓகே, டீம் ஏ டீம் பி எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, இன்க்ளூடிங் நான் கூட. அண்ட் மதன் வரைக்கும் ஒன்று பார்க்கவே இல்லையே. இப்போ ரொம்ப அழகா இருக்கேன். 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறது பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? இப்போ மதன் எப்படி இருக்காரு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். வாவ் வாட் அ மேன். 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். நான் பார்க்க மாட்டேன். போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். என்ன ரகனே தெரியலடா இது. என்னடா அதிரசத்தை பிச்சு போட்டுட்டீங்க. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? ஸ்பைடர்மேனுடைய பயங்கரமாடா டேய். கத்திரிக்காய் சூப்பி போன மாதிரி இருக்குடா மூஞ்சி. அங்க பாருடா. அது கொஞ்சம் தாத்தா மச்சான். ஆனவனே அப்படி ஆயிட்டேன். சரி ஓகே, இது போனால் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதுமை ஆனாலும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அழகாக தான் இருக்கும். அழகுன்றது மனசில் தான் இருக்குது. ஸோ என்றைக்குமே வந்து நம்ம அழகாகவே இருப்போம், Yes. ஜாலியாகவே இருப்போம். அதனால எவ்ரி சண்டே 1:30 to 2:30 ஜில்ஜங் ஜெக் பாருங்க. கேம்குள்ள போயிடுவாங்க. நம்ம அடுத்து விளையாட போகிற கேமோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லஜாக் மஜாக் பஜாக். எங்க 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 எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லஜாக் மஜாக் பஜாக். லொச்சக், மொச்சக், பச்சக். முதல் கேள்வி பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து மோனிஷா அண்ட் டீம் பில இருந்து நிம்மி என்கிற நிர்மலா. Okay, மோனிஷா அண்ட் நிர்மலா உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. இது ஒரு பாடல் கேள்வி. நான் வேணா பாடவா? நீ பாடுறியா? அவங்களாம் ஓடிடுவாங்க, பரவாயில்லையா? அதனால தான் ஓடுறதா ரெண்டு தானே. சரி ஓகே பாடு. ராஜாவின் பார்வை டேஸ் யாரின் பக்கம்? ரன் ரன். போ போ மணி போ மணி போ மணி போ. மெல்ல மெல்ல என்ன ஆட்டு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி. தாங்க அடிச்சது டீம் ஏல இருக்கிற மோனி தான். அதற்கான பதில் என்ன மோனி? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். இந்த பதில் சரியா தவறான்னு பாத்திரலாமா? தம்பி 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 தலைவே பார்த்து காடுனா கங்கம் ஸ்டைல் அடிக்கிறது. எதுவும் புண்ணா வாயில? ஓகே, சரியான பதில் சொன்னது டீம் ஏல இருக்கிற மோனிஷா. உங்களுக்கான மதிப்பெண் 50. ஓகே, இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து டீச்சர் அண்ட் டீம் பில இருந்து தீப்தி. போற போக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே பாரபட்சமா காம கூட. நிஷா அண்ட் தீப்தி ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இதோ. முதல்வன் படத்துல அர்ஜுன் சார் ஒரு நாள் முதல்வரா எத்தனை நாள் இருப்பாரு? ரன் ரன். தாங்க அடிச்சது டீம் பி. ஓகே, அதற்கான பதில் என்ன? ஆ? ஒரு நாள். ஒரு நாள் முதல்வர். இது சரியா தவறான்னு பாத்துருவோமா? ஓகே, சோ பாயிண்ட்ஸ் அள்ளிட்டு போனது டீம் பி. 50 பாயிண்ட்ஸ். ஹலோ டீச்சர் பாத்துக்கலாம். கமான். ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு யார் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்கன்னா டீம் பி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டீம் பிக்கு 50 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. அடுத்த கொஸ்டின் கேட்க போகிறேன். அடுத்த கொஸ்டினுக்கு டீம் ஏல இருந்து எங்கள் கடைக்குட்டி சௌமி போகிறாங்க. அண்ட் உங்கள் டீம்லேருந்து மேரி கோ. மேரி
சௌமி அண்ட் மேரி 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கடைசி கேள்வி இதோ. எந்த பசங்க சாபம் உங்களை சும்மா விடாதுன்னு ஜிவி பிரகாஷ் சாபம் விடுவாரு. ரன் ரன். வா வா வா. ஏய் காப்பாத்துங்கடா. பதில் என்ன சௌமி? விஜன் பசங்க சாபம் உங்களை சும்மா விடாதடி. டியா? ஆமா டி தான். ஓகே கரெக்டான பதிலா? தலுக்கா வந்து சிலுக்கா நீ நைட்டிய தம்மாட்டிக்கு நிப்பிஞ்சு என் நெஞ்சு அதில் மூடையதுற சொக்கா பெரு பாப்பா உன் கண்ணை பார்த்து கவந்து விட்ட மாமா கிட்ட வாமா நீ அண்டுப்பித்துற வா 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 என் நெஞ்சில காயோ வா 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 இது என்னடி நியாயோ வா 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 கிட்ட இல்லடி நீயோ என்ன உனக்கு பேக்கி பட்டோம் நீ எனக்கு விட்டு பட்டோம் நீ எம் 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 விட்டு பட்டோம் நீ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த கேள்விக்கு எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதாவது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். அண்ட் கரெக்டான பதில் யார் சொல்லியிருக்காங்கன்னா டீம் ஏ தான். ஸோ டீம் ஏக்கு தான் 50 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்டோட ஸ்கோர் பார்க்கணும் அப்படின்னா கேட்ட 3 கேள்வியில 2 கேள்விக்கு சரியா பதில் சொல்லி 100 பாயிண்ட்ஸ் டீம் ஏ எடுத்திருக்காங்க. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி 50 பாயிண்ட்ஸ் டீம் பி எடுத்திருக்காங்க. இந்த ரவுண்டோட வின்னர் டீம் ஏ. ஓகே ஓகே இதே சந்தோஷத்தோட டீம் ஏ இருக்கிறாங்க. அடுத்த ரவுண்ட்லயாவது நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்னு நாங்க போய் ப்ரே பண்ணிட்டு வந்துறோம். தொடர்ந்து 2 கேம்லயும் வந்து டீம் ஏ தான் வந்து சிறப்பாக விளையாடி இருக்காங்க அண்ட் லீட்லயும் இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு வின்னர் யாருன்றதை டிசைட் பண்ணணும்னா இந்த 3rd கேம் தான் டிசைட் பண்ண போகுது. ஸோ இதுல யார் வின் பண்ண போறாங்கன்றத பார்த்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் ரெடியா இருக்கீங்களா? அங்க மட்டும் என்னவா வால் அங்க இருக்கறதா எங்க பாருடி எங்க வீட்டுல தண்ணியே வரலடி, பேப்பர் போடலடி, காலை என்னடி சாப்பிட்ட? ரெடியா இருக்காங்க வீட்டுக்கு போறதுக்கு. வீட்டுக்கு போறது. ஆமா விளையாண்ட கேம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, மார்க்கும் பார்த்திருப்பீங்க. ஏய் நோ 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 நோ. கேர்ள்ஸ் எப்பவுமே வந்து நம்ம நான் மோட்டிவேட் டிஸ்கரேஜ் பண்ணல, என்கரேஜ் தான் பண்றேன். என்கரேஜ் ஆமா பண்றீங்களா? வின் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும்னு குறிக்கோளோட இருக்கும். நீங்க உங்களோட பொசிஷனுக்கு போவீங்களா? நாங்க கேமோட பேரை சொல்லுவோமா? கேர்ள்ஸ் டேக் யுவர் பொசிஷன். வாடா டேய். இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நவ. டீம் ஏ உங்களுக்குள்ள நீங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம். டீம் பி அதே மாதிரி உங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஒரு டீம் ஒர்க்கா சேர்ந்து நீங்க விளையாடலாம். டீம் ஏ உங்களுக்குள்ள நீங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம். டீச்சர் டீச்சர் ஹெல்ப் ஹெல்ப். நீங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஏண்டா ஏன் இதுவேல அப்ப வச்சுக்கிறவனே. குட் குட் குட். நீ ஒரு கழுசர். நீங்க டாக்டர் பத்தாது ஓன் டாக்டர் தானே. டீச்சர் 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 ஒஸ்ட் பிஹேவியரா இருக்கு. ஏற மாட்டேங்கிறீங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணோம். அட்லீஸ்ட் இந்த பாட்டை கேட்டாச்சும் ஏறுங்க. பா அந்த பாட்டு போடுப்பா.
ஸ்வீட் டீச்சர் என்ன மனசுல வச்சு போ டீச்சர் 8 கீழ விழுறாரு 7 6 5 டீச்சர் எங்க வந்து பள்ளிகள சொல்ல விடுறான் 3 2 1 கேம் ஓவர். ஜிலிபிலோ கீழ வந்து டீச்சர் எல்லாரையும் மேல கூட்டிட்டு போங்க. ஸ்டார்ட் மியூசிக். Come on, guys! இந்த லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏ அண்ட் டீம் பி 6 பேருமே செம்மையாக விளையாண்டாங்க. பட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது டீம் ஏ ஒரு ஃப்ளாகை கலெக்ட் பண்ணி 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ஃபீலிங் வெரி சேட், டீம் பி எந்த ஃப்ளாக்குமே கலெக்ட் பண்ணல. ஸோ அதனால 0 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ரவுண்டில் வின் பண்ணது யார் அப்படின்னா டீம் ஏ. இன்னைக்கு கேம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. டீம் பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக விளையாடி இருக்காங்க. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 50 பிக் கேம். அண்ட் டீமே வந்து ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமில் ஒரு 300, செகண்ட் கேமில் ஒரு 100, லாஸ்ட் கேமில் ஒரு 200 எடுத்து டோட்டலாக 600, வெரி 600 தான், லெஸ்ஸாக தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு வின்னர் யாருன்னா டீம் ஏ. போண்டா பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி டே இன்னைக்கு யாருக்கு போகுதுன்னா ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு அழகான கலர் எல்இடி டிவி கோஸ் டு டீம் ஏ. டீச்சர் டீச்சர் பார்பர் ஷாப் வழங்கும் அழகான கிஃப்ட் வவுச்சர் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் இட் கோஸ் டு டீம் ஏ. ஓகே, ஸோ இந்த கேமில் சிறப்பாக விளையாண்ட டீம் பி செகண்ட் வின்னராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அன்னி டேட்ஸ் வழங்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். தோக்குறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அது நம்ம ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்தால் தான் வந்து ஒரு மெச்சூரிட்டி இருந்தால் தான் வந்துட்டு நம்மளால் தோக்கவே முடியும். தோத்ததுக்கப்புறம் ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்துட்டே இருக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம தினமும் ஹாப்பியாக இருக்கணும்னா நம்ம ஜீ தமிழ்ல ஜில்ஜங் ஜக்கு மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது இது உங்கள் கதிர், இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. பை பை, லவ் யூ ஆல். அடுத்த வாரம் பார்க்கலாம்.